Let us continue. Mysore and its resistance to the British expansion. இப்போ மைசூரும் அவங்களுடைய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்தியாவில் பிரிட்டிஷ்னுடைய எக்ஸ்பேன்ஷனை எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக. The state of Mysore rose to prominence in the politics in South India under the leadership of Hyder Ali. இப்போ பார்த்தீங்கன்னா மைசூரில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இம்பார்ட்டன்ட் ரைஸ் ஆகுது பொலிட்டிக்கல் பவர் இன் சவுத் இந்தியா. யாருடைய லீடர்ஷிப்பில்? ஹைதர் அலி 1760 to 82. He and his son, Hyder Ali and his son 1780 to 99 played a prominent role against the expansion of British Empire in India. British Empire வந்து எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடாது இந்தியாவில் அப்படின்னு சொல்லி ஆப்போசிஷன் வந்து யாருக்கு இது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் திப்பு சுல்தானும் ஹைதர் அலியும். both of them faced the English with undoubted courage. ரொம்ப ஸ்ட்ராங்காக வீரத்தோடு போராடுறாங்க. யாருக்கு? பிரிட்டிஷ் பீப்புளுக்கு எகெயின்ஸ்டாக அவங்கள ஃபேஸ் பண்ணுறாங்க. In 1761 he became a de facto ruler of மைசூர். ஒரு ஸ்ட்ராங் ரூலர், உண்மையான ஒரு ரூலர் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் ஆகிறாங்க மைசூர்லேயே ஸ்ட்ராங் ரூலராக. ஹி ப்ரூவ் டு பி த மோர் ஃபார்பிடபிள் எனிமி ஆஃப் த இங்கிலீஷ் இன் இந்தியா. ஒரு ஸ்ட்ராங் எனிமி, ஃபார்பிடபிள் அது நம்ம என்ன சொல்லுவோம், முன் விரோதி, அதாவது விரோதி அப்படின்னு சொல்லுவோம்ல, ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகுறாங்க. பிரிட்டிஷ் பீப்புளுக்கு எகெயின்ஸ்டாக ப்ரூவ் பண்ணிட்டாங்க. The first Anglo-Mysore War 1767 to 69 causes Hyder Ali's growing power and his friendly relationship with French became a matter concern for the British English East India Company. ஹைதர் அலி வந்து ரொம்ப அவங்களுடைய பவர் க்ரோ ஆகிட்டு இருக்கிறதையும் அவங்களுடைய ரிலேஷன் ஃப்ரெஞ்ச் பீப்புளோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் ஒன் ஆஃப் த ரீசனாக அமைஞ்சிச்சு ஃபஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார்க்கு. The Marathas, Nizam and the English entered into the triple alliance against the Hyder Ali. மராத்தாவும் நிசாம் ஆஃப் ஹைதராபாத் இங்கிலீஷ் பீப்புள் 3 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு ஹைதர் அலிக்கு எகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணுறாங்க. அந்த வாரில் என்ட்ரு ஆகுறாங்க. கோர்ஸ் த நிசாம் வித் த ஹெல்ப் ஆஃப் பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் அண்டர் ஜென்ரல் ஜோசப் ஸ்மித் இன்வேடட் மைசூர் இன் 1767. யார்? நிசாம் வந்து பிரிட்டிஷ்னுடைய ஜென்ரல் ஜோசப் ஸ்மித்னோட ஹெல்ப்பால் என்ன பண்ணுறாங்க, மைசூர் வந்து இன்வைட் பண்ணுறாங்க 1767. ஹைதர் அலி டிஃபிட்டட் இங்கிலீஷ் அண்ட் கேப்சர்ட் மங்களூர். அந்த வாரில் ஹைதர் அலி வந்து டிஃபீட் பண்ணுறாரு இங்கிலீஷ் பீப்புளை அண்ட் கேப்சர் மங்களூர் வந்து பிரிட்டிஷ் பீப்புளுடைய கண்ட்ரோலில் இருந்தது. அவர் வந்து கேப்சர் பண்ணி பிரிட்டிஷ் பீப்புளை டிஃபீட் பண்ணி கேப்சர் பண்ணிட்டாரு. ஸோ இன் மார்ச் 1769 he attacked Madras and forced the English to sign the treaty on 4 April 1769. இப்போ மார்ச் 1769 மெட்ராஸையும் அட்டாக் பண்ணி பிரிட்டிஷ் பீப்புளை என்ன பண்ணுறாரு, ட்ரீட்டியை சைன் பண்ணுங்கள், ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாரு. 4 April 1769. அந்த ட்ரீட்டி நேம் மெட்ராஸ். At the end of the Treaty of Madras was signed between Hyder Ali and British East India Company. Both the parties returned the conquered territories and promised to help each other in case of any foreign attack on them. இப்போ மெட்ராஸ் ஆஃப் ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் சைன் பண்ணுறாங்க. அந்த ட்ரீட்டி அக்கார்டிங் டு த ட்ரீட்டி என்ன பண்ணோம், 2 பேரும் ஏற்கனவே கேப்சர் பண்ண அவங்களுடைய டெரிட்டரியை வந்து திரும்ப அவங்கக்கிட்டேயே கொடுத்துடணும். அதே மாதிரியே வேறு யாராவது ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து இவங்களை வந்து அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் வந்து மேக் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார் 1780 to 84 causes the English did not fulfill the terms of the Treaty of 1769. When Hyder Ali's territories were attacked in 1771 by Marathas, Hyder Ali did not get help from the British. வந்து பிரிட்டிஷ் வந்து அந்த ட்ரீட்டி ஆஃப் மைசூரில் வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகலை. அவங்க வந்து ஏன்னா ஹைதர் அலினுடைய டெரிட்டரியை திரும்ப அவங்கக்கிட்டேயே கொடுத்தனால. அப்போது அந்த டைமில் என்னாச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம முன்னாடியே நம்ம பார்த்தோம், மராத்தாஸ், நிசாம், இங்கிலீஷ் 3 பேரும் சேர்ந்து தான் அவங்கள அட்டாக் பண்ண வந்தாங்க ஹைதர் அலியை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போது மராத்தாஸ் வந்து அட்டாக் பண்ண போகும்போது ஹைதர் அலிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக பிரிட்டிஷ் பீப்புள் போகலை. British captured Mahe, the French settlement within the Hyder Ali's jurisdiction. ஹைதர் அலினுடைய பவருக்கு கீழே இருந்த
ஃப்ரெஞ்சினுடைய செட்டில்மெண்ட் மாகேவை பிரிட்டிஷ் கேப்சர் பண்ணிட்டாங்க. இட் லெட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் அலையன்ஸ் பை ஹைதர் அலி வித் த நிசாம் அண்ட் மராத்தாஸ் அகெயின்ஸ்ட் த இங்கிலீஷ் இன் 1779. இப்போ அவங்க வந்து மாகேவை கேப்சர் பண்ணனால பிரிட்டிஷ் பீப்புள் ஹைதர் அலி என்ன பண்ணார், நிசாம்கிட்டையும் மராத்தாஸ், நிசாம் ஆஃப் ஹைதராபாத்தும் மராத்தாஸ்கிட்டையும் போய் ஹெல்ப் கேட்டு அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு பிரிட்டிஷ் பீப்புளுக்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணுறாங்க. கோர்ஸ் இன் 1781 பிரிட்டிஷ் ஜெனரல் சர் அயர்குட் டிஃபீட்டட் ஹைதர் அலி அட் போர்ட்டனோவா அப்படின்ற பிளேஸை வந்து டிஃபீட் பண்ணிடுறாரு ஹைதர் அலி. டிஃபீட்டட் சர் அயர்குட் வந்து டிஃபீட் பண்ணிட்டாரு ஹைதர் அலியை. த மைசூர் ஃபோர்ஸ் சஃபர்ட் அனதர் டிஃபீட்டட் சோலிங்கர். இப்போ வந்து போர்ட்டனோவாலையும் ஹைதர் அலினுடைய ஆர்மி வந்து டிஃபீட் ஆகிடுச்சு பிரிட்டிஷ்கிட்ட. அதுமாதிரி சோலிங்கர் அப்படின்ற பிளேஸ்லேயும் மைசூர் ஃபோர்ஸ் வந்து டிஃபீட் ஆகிடுச்சு. ஹைதர் அலி டைட் ஆஃப் கேன்சர் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் த வார் நடந்துட்டு இருக்கும் போதே ஹைதர் அலி வந்து கேன்சரால் டை ஆகிட்டார். அதுக்கப்புறம் அதனுடைய ஆர்மியை லீட் பண்ணுறவர் யார் அப்படின்னு சொன்னால் மைசூர் ஃபோர்ஸை அவங்களுடைய சன் திப்பு சுல்தான். ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஹைதர் அலி இன் 1782 his son திப்பு சுல்தான் continued the war against the English. Tipu captured Brigadier Matthews, the supreme commander of the British forces, along with his soldiers in 1783. It was a serious loss to திப்பு வந்து அதாவது பிரிட்டிஷ் பீப்புளுடைய ஆர்மி கமாண்டர் அவங்களுடைய ஃபோர்ஸ் கூட இதெல்லாம் சேர்ந்து அவங்கள வந்து என்ன பண்ணிட்டாங்க 1783 கேப்சர் பண்ணனால இது வந்து இதனால் பிரிட்டிஷ் பீப்புள் வந்து திப்பு சுல்தானை ரொம்ப ஸ்ட்ராங்காக டிஃபீட் பண்ணி ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. ஸோ திப்பு வந்து லாஸ் பண்ணிட்டாரு அந்த செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வாரில். ட்ரீட்டி ஆஃப் மங்களூர் செகண்ட் மைசூர் வார் வந்து கேம் டு ஒன் ட்ரீட்டி நேம் அஸ் மங்களூர் 1784. On 7th March 1784, the Treaty of Mangaluru was signed between the two parties. பிரிட்டிஷ்க்கும் திப்பு சுல்தானுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில். Both the territories agreed to return the conquered territories and also the prisoners of the war. அவங்க கேப்சர் பண்ண வாரில் கேப்சர் பண்ண அந்த பிளேஸை திரும்ப அவங்கவுங்ககிட்டயே கொடுத்துடணும். அதே மாதிரியே அந்த வாரில் ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாம் கொண்டு போய் கேப்சர் பண்ணி பிரிசனர் சிறை கைதியாக வச்சுருக்காங்களே அவங்களையும் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த வார் வந்து செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார் வந்து ட்ரீட்டி ஆஃப் மங்களூர் மூலிமா கேம் டு அன் எண்ட். Thus Warren Hastings saved the newly established British dominion from the wrath of powerful enemies like Marathas and Hyder Ali. இப்போ வேரன் ஹாஸ்டிங்ஸ் வந்து அவங்க பிரிட்டிஷ் பவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணினதை பாதுகாத்துக்கிட்டாரு அவங்களுடைய பவர்ஃபுல் எனிமீஸ் மராத்தாஸ் அண்ட் ஹைதர் அலி கிட்ட இருந்து. When the British lost their colonies in America and elsewhere, Warren Hastings lost nothing in India. இப்போ அமெரிக்காவில் பிரிட்டிஷ் வந்து அவங்களுடைய காலனிஸ் எல்லாம் லாஸ் பண்ணியிருந்தாலுமே இந்தியாவில் வந்து அவங்களுடைய காலனிஸை எதுவுமே லாஸ் பண்ணலை. இன்ஸ்டெட் ஹீ கன்சாலிடேட்டட் த பிரிட்டிஷ் பவர் இன் இந்தியா. அந்த டைமில் என்ன பண்ணிட்டாங்க, பிரிட்டிஷ் பவரை ஸ்ட்ராங்காக மேக் பண்ணிட்டாங்க வேரன் ஹாஸ்டிங்ஸ் இன் இந்தியா. தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார் 1790-92 causes. Tipu was trying to seek alliance of foreign power against the British. For that purpose, he had sent an ambassador to the France and Turkey. But பிரிட்டிஷ்க்கு எகெயின்ஸ்டாக ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிற பவர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக ஹெல்ப் கேட்குறாங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்கிட்ட இருந்து. யார், திப்பு சுல்தான். அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபாரின் கண்ட்ரிஸ் எந்தெந்த கண்ட்ரீஸ்கிட்ட இருந்து பர்டிகுலராக ஃப்ரான்ஸ் அண்ட் டர்க்கீஸ் கிட்டேருந்து அம்பாசிடர் அனுப்பி ஹெல்ப் கேட்குறாங்க. அதுக்காக அம்பாசிடர் அப்படின்றது தூதுவர் அனுப்புறது, தூதுவர் அனுப்புகிறோம்ல, தூது அனுப்புகிறோம் அவங்க. Tipu attacked and Travancore in 1789, whose ruler was an ally of the British. திப்பு வந்து 1789 ட்ராவன்கோர் அப்படின்ட்டு இப்போ கேரளா அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த பிளேஸை அட்டாக் பண்ணுறாரு. அவங்க வந்து யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் பிரிட்டிஷ் பீப்புளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கனால அவங்க ட்ராவன்கோரை அட்டாக் பண்ணுறாங்க திப்பு. The English, Nizam and Marathas entered into the triple alliance against the Mysore. இப்போ இங்கிலீஷு, நிசாம், மராத்தாஸ் 3 பேர் சேர்ந்து திப்பு சுல்தானுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு அக்ரிமெண்ட், அதாவது அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க. கோர்ஸ் திப்பு ஃபாட் அலோன் which continued for 2 years. திப்பு மட்டும் 2 இயர்ஸ்க்கு அந்த வாரை கண்டினியூ பண்ணுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 3 phases 3 ஸ்டேஜஸாக நடக்குது.
த அட்டாக் ஆஃப் இங்கிலீஷ் அண்டர் ஜென்ரல் மெடோஸ் ஃபெயில்டு. அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் ஜென்ரல் மெடோஸ் வந்து அட்டாக் பண்ணுறாங்க திப்புவை, அதில் ஃபெயில் ஆகிட்டாங்க யார், இங்கிலீஷ் பீப்புள். Therefore, in December 1790, Cornwallis himself took the command of the army. ஃபஸ்ட்டு டைம் 3 ஸ்டேஜஸ் சொன்னோம். ஃபஸ்ட்டு டைம் போய் அட்டாக் பண்ணும்போது மீடோ கேப்டனாக இருக்கார், அவர் மூலிமா ஃபெயில் ஆகிடுச்சு. அதனால் அடுத்த டைம் அட்டாக் பண்ணும்போது அவங்களுடைய கவர்னர் ஜென்ரல், பிரிட்டிஷ்னுடைய கவர்னர் ஜென்ரலே ஆர்மியை கமாண்ட் பண்ணி லீட் பண்ணுறாரு. கார்ன்வாலிஸ் கேப்சர்ட் ஆல் த ஹில் ஃபோர்ட்ஸ் விச் அப்ஸ்ட்ராக்டட் ஹிஸ் அட்வான்ஸ் towards ஸ்ரீரங்கப்பட்டினம் and reached near its outer wall. இப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த எந்தெந்த சரௌண்டிங்கில் இருக்கிற ஹில்ஸ் ஃபோர்ட்டு, மலைக்கோட்டையெல்லாம் கேப்சர் பண்ணிட்டாங்க. ஏன்னா திப்பு சுல்தான் வந்து எது வழியாக என்டர் பண்ணாராங்களோ அந்த பிளேசஸ் எல்லாம் எல்லாமே கார்ன்வாலிஸ் அவங்களுடைய படையை அனுப்பி கேப்சர் பண்ணி அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டாரு. திப்பு வந்து என்ட்ராக முடியாத அளவுக்கு. ஸ்ரீரங்கப்பட்டினம் and reached near its outer wall. திப்பு felt desperate and open negotiation with இங்கிலீஷ். அதனால் திப்பு சுல்தானால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, இங்கிலீஷ் கவர்னர் ஜெனரலோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. கார்ன்வாலிஸ் அக்ரீட் அண்ட் த ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம் வாஸ் கன்க்ளூடட் இன் 1792. இப்போ அவங்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தி என்னாச்சு, ஒரு அக்ரிமெண்ட்க்கு சைன் வராங்க. அந்த அக்ரிமெண்ட் நேம் ஸ்ரீரங்கப்பட்டினம். அதில் வந்து 1792 வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் ட்ரீட்டி வந்து சைன் பண்ணுறாங்க. அந்த ட்ரீட்டி என்ன அப்படின்னு சொன்னால், திப்பு சுல்தான் சரண்டட் ஹாஃப் ஆஃப் ஹிஸ் கிங்டம் டு த அலீஸ். இப்போ திப்பு சுல்தான் வந்து பாதி கிங்டம் வந்து அவங்களுடைய கூட்டில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தாங்கல்ல அவங்களுக்கு சரண்டர் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட், திப்பு அக்ரி டு பே 3.6 crore of rupees to the English as a war indemnity and surrender 2 of his son as hostage to the English people. பட் திப்பு வந்து பிரிட்டிஷ் பீப்புளுக்கு வந்து வாரில் பிரிட்டிஷ் பீப்புள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாங்க, அவங்க செலவு பண்ண அமௌண்ட்டில் வந்து 3.6 crore rupees வந்து திப்பு வந்து அவங்களுக்கு வார் இழப்பீட்டு தொகையாக கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய 2 சன்ஸை வந்து என்ன சொன்னால், பிணை கைதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்கள் அந்த பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போ அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பிணை கைதியாக இங்கிலீஷ் பீப்புளுக்கு கொடுத்துட்டாரு. இந்த இங்கிலீஷ் அக்கையோட மலபார், கூர்க். இங்கிலீஷ் வந்து எந்தெந்த பெரியாவை திப்பு சுல்தான் கிட்டேருந்து வாங்குறாங்க, மலபார் அதான் கேரளா, கூர்க் குடகு ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல அது, திண்டுக்கல் அண்ட் பிரம்மஹால். பிரம்மஹால் அப்படின்னு கோயம்புத்தூர் சேலம் ரெண்டும் சேர்ந்தது தான் பிரம்மஹால். இந்த பிளேசஸ் எல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க, இங்கிலீஷ் வந்து வாங்கிக்கிட்டாங்க திப்பு சுல்தான் கிட்ட இருந்து. நெக்ஸ்ட்டு 4th ஆங்கிலோ மைசூர் வார். திப்பு டிட் நாட் ஃபர்கெட் the humiliating treaty of ஸ்ரீரங்கப்பட்டினம் imposed upon him by Cornwallis in 1798. அவங்கள வந்து பார்த்திங்கன்னா தரக்குறைவாக நடத்தி அது மூலிமா அவங்க என்னென்ன திப்பு சுல்தான் வந்து ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் ரொம்ப தரக்குறைவாக தானே அவங்கள நடத்தினாங்க. அவங்க சன்னை வந்து இப்போ சரண்டர் பண்ணணும், அவங்கள பிணை கைதியாக வச்சுக்கணும், பிரிட்டிஷ் பீப்புள் வாரில் செலவு பண்ண எல்லா அமௌண்ட்டுமே இங்கிலீஷ் திப்பு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப அவமானப்படுத்துறதுனால அவர் வந்து அதை ஃபர்கெட் மறக்கலை. அதனால் இந்த 3rd வார் கண்டினியூ ஆகுது. அப்போ இந்த டைம்லேயும் என்ன பண்ணாங்க, ஃபாரின் கண்ட்ரீஸ்னுடைய சப்போர்ட்டை வந்து கேட்குறாங்க. யார், திப்பு சுல்தான். ஏற்கனவே ஃபஸ்ட்டு தேர்டு மைசூர் வாரில் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸும் டர்க்கி கிட்டேயும் ஹெல்ப் கேட்குறதுக்காக அம்பாசிடர் அனுப்புனார். 4th மைசூர் வார்க்கு பார்த்திங்கன்னா அரேபியா, டர்க்கி, ஆப்கானிஸ்தான், ஃப்ரெஞ்சு 3 கண்ட்ரிக்கிட்டையும் ஹெல்ப் கேட்குறாரு. Tipu sought alliance with foreign powers against the English and sent ambassadors to Turkey, Arabia, Afghanistan and French. Tipu was in correspondence with Napoleon who invaded Egypt at that time. Egypt வந்து கேப்சர் பண்ண அந்த நெப்போலியனோட அவங்கக்கிட்டையும் ஹெல்ப் கேட்குறாரு. The French officers came to Srirangapattinam where they formed a Jacobin club and planted a tree of liberty. பட் ஃப்ரெஞ்ச் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் அது மூலிமா அவங்க வந்து ஃப்ரெஞ்சு ஆஃபீஸர் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு வந்து அங்கே ஒரு கிளப் ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த கிளப் மூலிமா ட்ரீ ஆஃப் லிபர்ட்டி அப்படின்னு ஒரு ட்ரீயை வந்து பிளான் பண்ணுறாங்க ஸ்ரீரங்கப்பட்டினத்தில். கோர்ஸ் Wellesley declared war against Tipu in 1799. The war was short and decisive. வார் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடில் தான் நடந்துச்சுன்னா ரொம்ப கடுமையான வாராக இருந்துச்சு.
as planned. The Bombay army under General Sturt invaded Mysore from the west. வெஸ்ட் சைட்லேருந்து மைசூர் வந்து யார் அட்டாக் பண்ணுறாங்க? பாம்பே, அதனுடைய பாம்பே ஆர்மி ஜென்ரல் ஸ்டார்ட். The Madras army, which was led by Governor General Brother Arthur Wellesley, forced Tipu to retreat to his capital ஸ்ரீரங்கப்பட்டினம். பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஆர்மி வந்து ஜென்ரல் ஆர்த்தூர் வெல்லஸ்லி மூலிமா ஃபோர்ஸ் வருது. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டினம் விட்டு அவங்க என்ன பண்ணணும்? திப்பு வந்து வெளியில் போகணும். On 4th May 1799 ஸ்ரீரங்கப்பட்டினம் வாஸ் கேப்சர்டு. அவங்கள ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள அங்கேருந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்துலேருந்து துரத்தி அடிச்சுட்டு பிரிட்டிஷ் வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க ஸ்ரீரங்கப்பட்டினம். திப்பு ஃபாட் பிரேவ்லி அண்ட் வாஸ் கில்டு ஃபைனலி. ரொம்ப ஸ்ட்ராங்காக பிரிட்டிஷ் பீப்புளுக்கு எகெயின்ஸ்டாக வீரத்தோடு ஃபைட் பண்ணார். ஆனால் லாஸ்ட்டாக ஹி வாஸ் டைட். Thus ended the 4th Mysore War and whole of Mysore lay prostrate before the British. திப்பு சுல்தான் இறந்ததுக்கப்புறம் மைசூரினுடைய ரூல் ஃபுல்லாக யாருடைய கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு? பிரிட்டிஷ் பீப்புளுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. மைசூர் ஆஃப்டர் த வார் அதை இங்கிலீஷ் கேப்சர்டு. இப்போ வார்க்கு அப்புறம் மைசூர் வந்து என்னாச்சு? இங்கிலீஷ் கேப்சர்டு. கண்ட்ரா, வயநாடு, கோயம்புத்தூர், தாராபுரம் அண்டு ஸ்ரீரங்கப்பட்டினம் இந்த பிளேஸை கேப்சர் பண்ணிட்டாங்க. கிருஷ்ணதேவராய உடையார் ஆஃப் த ஃபார்மர் ஹிந்து ராயல் ஃபேமிலி வாஸ் பாட் டு த த்ரோன். கிருஷ்ணதேவராயா வந்து மைசூரினுடைய ரூலராக மேக் பண்ணிட்டாங்க. திப்புஸ் ஃபேமிலி வாஸ் சென்ட் டு த ஃபோர்ட் ஆஃப் வேலூர். வேலூரில் இருக்கிற ஃபோர்ட்டுக்கு திப்பு சுல்தான் இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? வேலூர் ஃபோர்ட்டில் சிறையில் வச்சு அடைச்சிட்டாங்க. தட் இட்ஸ் டுடேஸ் கிளாஸ். We will continue the lesson in the next class. Thank you students.